ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் நடந்த எல்லாம் தான். சின்ன வயசில் என்னென்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் பெரிய பொண்ணு. எங்கள் அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தனால எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து கல் சுமக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து சரியில்லாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. செப்பல் ஒழுங்காக போட தெரியாது, வாட்ச் கூட கட்ட தெரியாதவருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் எங்கள் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவரை பார்த்துக்கிட்டனால தான் இப்போ நாங்கள் தனியாக இருக்கோம். அப்போவே எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போக மாட்டார், எதுவுமே போக மாட்டார். ஆரம்ப காலத்தில் வந்து எங்கள் ஆயா வீட்டில் வளைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வேணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. அங்கேனா ஏதோ ஒரு வாய் அரை வாய் சாப்பாடுன்னா சாப்பிட்டுட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து அதுக்கு மேலே ரொம்ப நாத்தனார் கொடுமை, வீட்டுக்கார் கொடுமை, மாமியார் கொடுமை. மாமனார் மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருப்பார். மற்றபடி எல்லாருமே சரியில்லை அந்த வீட்டில். அப்புறம் அவங்க தான் எங்கள் அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2000 கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 2001 நான் பிறந்தேன். 2001 கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 2002 நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் என் பாப்பா 2004 பிறந்தா. 2007 ரெட்டை பசங்க, என் தம்பி தங்கச்சி பிறந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு நாத்தனாருக்கு குழந்த இல்லைன்னு சொல்லிவிட்டு குழந்தைய அந்த பாப்பாவை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துலேயே அங்கேயும் இங்கிட்டும் போகிறது வர்றது சண்டை, இதுவே தான் ஒரே சரியாக சண்டை தான் வரும். ஏன்னா வேலைக்கு போக மாட்டாங்க. எங்கள் அம்மாவே தான் வேலைக்கு போய் சம்பாரித்து போடணும். அதை கேட்டால் அடி உதை எல்லாமே. எங்கள் ஆயா வீட்டிலேருந்து யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி அதை வந்து கேட்டாங்கன்னாவே அதுக்கு ஒரு சண்டை தான் வரும். அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ஒரு 7 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய என்ன கஷ்டப்பட்டு அங்கே பக்கத்தில் ஃபைனான்ஸ் அது இது வாங்கி அந்த வீடை கட்டி விட்டாங்க. உங்களுக்கு தானே அந்த வீடு, உங்கள் பசங்களுக்கு தானே அப்படி சொல்லியே அங்கே வீடு கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் முடியலன்ற பட்சத்தில் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் குழந்தைங்களும் ஒன்றும் வேலைக்கு போக மாட்டாங்க, ஒன்றும் போக மாட்டாங்க. குழந்தை பெற்றுக்கோ 4 ஆகி போச்சு. இன்னும் ஆப்ரேஷனும் பண்ண விடாம இன்னும் பெற்றுக்கோ சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4 வருடம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் முடியாதுன்ற பட்சத்தில் எங்களை கூப்பிட்டுக்கிட்டு எங்கள் அம்மா தனியாக வந்துட்டாங்க. எங்கள் 3 பேரையும் கூப்பிட்டுட்டு அந்த பாப்பாவை மட்டும் எங்கள் அம்மாவுக்கு நாத்தனார்கிட்ட விட்டுருக்காங்க. அவள் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டா. பெரியவளாயிட்டு பிறகு கூட அவள் வரலை. அதுக்கப்புறம் அவள் அங்கேயே இருக்கா, சரி பார்த்துக்கிறாங்கன்ற பட்சத்தில் விட்டுட்டாங்க. அங்கே 3